நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை வந்தது. அதே வாயை திறக்க மாட்டாங்க. ஆமாம், கிறிஸ்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் விழாவின் போது வட மாநிலங்கள்ல எல்லாம் ஏறி அடித்தாங்க, கோயில்கள் எல்லாம் அட்டூழியம் பண்ணாங்க. அதுக்கு எதிராக கூட எதுவும் வாய் திறக்க, எதுக்கு எதிராகவும் வாய் திறக்க மாட்டாரு. நான் அதுக்கு எதிராங்கிறீங்க, எதுக்கு எதிராகவும் வாய் திறக்க மாட்டாரு. எதுக்குமே வாய் திறக்க மாட்டாருங்க. இந்த கவின் ஆணவ கொலைக்கு ஏதாவது சொன்னாரா? இல்லை, ஏன் சொல்லல? ஒரு ஜாதி அதுக்குள்ள போகணும், அதுக்குள்ள எதுக்கு போய் சிக்கணும்? விமர்சனம் பண்ணிட போறாங்க, சர்ச்சை மாறிட போகுது. அந்த ஜாதி ஓட்டு நமக்கு வேணுமே. இல்லை சார், எனக்கு கேட்க வேண்டியது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது கூட விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விதான். பத்திரிகை வாசிக்கிறாரா? தெரியாது. பத்திரிகைலாம் வாசிக்க மாட்டாரு. பத்திரிகை எப்படி வாசிப்பாரு? பத்திரிகைலாம் வாசி எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. புத்தகங்கள் வாசிக்க மாட்டாரு, பத்திரிகையை வாசிக்க மாட்டாரு, டிவி பார்க்க மாட்டாரு. அதிகபட்சம் யூடியூப் பார்ப்பாரு. யூடியூப்ல போற செய்திகளை பார்த்துட்டு ஏதாவது இது என்ன, இது உண்மைதானா, அது பொய் தானான்னு கேட்டு வந்து பேசுவார். எல்லாமே ஸ்கிரிப்டட் சார், முழுக்க ஸ்கிரிப்டட். நீங்க பேசும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு 15 நிமிஷம் 12 நிமிஷம் தான் பேசுறாரு. அந்த 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேட் இருக்கு, அதில் வந்து பேப்பர் இருக்கு, அதை வந்து வச்சுக்கிட்டு, சார் ஒரு தலைவன் மக்களை பார்க்கணும் சார், கண்ணை பார்க்கணும், அவங்க கண்ணை மக்கள் பார்க்கணும். ஆனால் இவர் என்ன பண்றாரு? பேப்பரை பார்த்துட்டு இந்த ஊர்ல என்ன கோயில் தெரியுமா, விவசாய பிரச்சனை தெரியுமா, தண்ணி பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்லுவார். வேட்பாளர்கள் பேரே சரியா சொல்ல தெரியல சார். இல்ல, வேட்பாளர்களையே அறிமுகப்படுத்த. திருச்சியில எல்லாம், அந்த திருச்சிங்கிற பாண்டிச்சேரியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய வேட்பாளர் பேர் வந்து ராமு. அவர் வந்து பிஜேபி வேட்பாளர் பேரு செல்வம். செல்வத்துக்கு வாக்களிச்சு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்ல, உண்மை வெளியே வந்து இல்ல, பக்கத்துல அவர் வந்து ராமுங்க நிக்கிறாரு. அவரு திணறி போயிட்டாரு. இன்னும் செல்வமா அப்படின்னு வந்து திணறி போறாரு. அவர் சொல்றாரு, சார் என் பேர் ராமு. செல்வத்துக்கு வாக்களித்து ஆதரவு விடுங்கள். சார் என் பேர் ராமு. என்னது ராமு? செல்வராமுக்கு வாக்களித்து ஆதரவு கொடுங்கள். இல்ல சார், வெறும் செல்வம் சார். வெறும் செல்வமா? வெறும் செல்வத்துக்கு ஆதரவு கொடுத்து வாக்களியுங்கள் அப்படிங்கிறாரு. இது 2 பேருக்கும் போட சொல்றாரா? என்ன சொல்லுவீங்க நீங்க? பூசணிக்காய் தூக்கி போட்டது பாத்தீங்கல்ல? அதாவது இந்த இவர் தலை தப்பிச்சிருச்சு, புஷி தலையில போய் விழுந்துருச்சு, உளுந்து தெரிச்சிருச்சு. இதே பலாப்பழத்தை தூக்கி போட்டிருந்தா ஆமா என்ன இருக்கும்? தேர்தலே கேன்சல் ஆயிருக்கும். நம்ம தளபதி சாப்பிடட்டும்னு சொல்லி தளபதி சாப்பிட்டோம். வாட்டர் பாட்டில தூக்கி போடுறது, கூலிங் கிளாஸை தூக்கி போடுறது. இந்த சுதாகர் கோபி கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ விட்டு தெரியுமா? தேர்தல் பரிதாபம் நல்லா கிண்டல் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா இல்லையா? ஆமா, பார்த்தேன். தாடி வச்சு இது வச்சு அதை போற வரவெல்லாம் அடிக்கலான்ற அளவுக்கு ஆயிட்டாரு. ஒரு TN 2026 ஒரு படம் வந்துச்சு. அந்த நட்டி அப்படியே வந்து விஜய் மாதிரியே வேஷம் போட்டிருந்தாரு. எல்லாரும் நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர் நக்கல் பண்ணாங்கிறது அவருக்கே புரிஞ்சிருச்சு. தேர்தல் பயம் வந்துருச்சு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா கேரவன் விட்டே இறங்காத அவருக்கு சொல்லியிருக்காங்க, சார் குளத்தூர்லயே நீங்க தோத்துருவீங்க. திருச்சி கிழக்கு குளத்தூர்லயே தோத்துருவீங்கன்னா திருச்சி கிழக்குல சுத்தம், அதனால கேட்கவே வேணாம். அது அங்க இனிகோ இதயராஜ் இருக்காரு, ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூருக்கு வந்து வீதியா வந்து போயிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு மட்டும் போனார் பார்த்தீங்கல்ல, செம்புல தண்ணி வாங்கி குடிக்கிறது. இவர் என்னைக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறது? சரி இன்னைக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க, ஜெயிச்சுறதாவே வச்சுப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து தண்ணி வாங்கி குடிப்பீங்களா? நான் கேட்குறேன், தண்ணி வாங்கி குடிப்பீங்களா? பார்க்க முடியுமா உங்களை யாராலையுமே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி வந்து குளத்தூர் மக்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, பார்க்கலாம். டிவியில பார்க்கலாம். பாட்டு பாடுவாரு, அப்படி போடு போடு போடுன்னு பாட்டு பாடுவார், பார்க்கலாம். இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்கு, அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? எதுவுமே வாய் திறக்கலையா? எதுக்கு வாய் திறந்துருக்காரு? இப்போ எதுவுமே வாய் திறக்கலைன்னா எதுக்கு வாய் திறந்துருக்காரு? அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? சைலண்டாக இருக்கா? சரி ஓகே, நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க, எதுவுமே சொல்லலை, ஓகே. அந்த தயாரிப்பாளருக்கு கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் சார் 400 கோடி போட்டிருக்கான், தயாரிப்பாளர் 400 கோடி போட்டிருக்காரு, குறைஞ்சபட்சம் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம்ல, தைரியம் கொடுக்கலாம்ல. அது கொடுக்கலையே, போனே பண்ணல இது வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு. சைலண்டாக இருக்காரு. அவரு நமக்கு என்ன, நம்ம படமா அது ஜனநாயகன்? ஆனால் என் படம். ஆனா விஜயனுடைய பணமும் அதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போட மாட்டார் சார். அவர் வந்து பொண்ணு கொடுத்த 4 லட்சமே கடனா கொடுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க பணம் போடுவார் அவரு படத்துல 400 கோடி, பையனுக்கு 8 லட்சம் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு எல்லாம் கடன் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து பணம் போடுவாருங்கிறீங்க, அதெல்லாம் போட மாட்டார். அப்படி வந்து முட்டாளெல்லாம் கிடையாதுங்க. 1 பைசா அவுக்க மாட்டேன், ஆதவே பார்த்துக்கோ நீ தான் அப்படின்னு சொல்லி தான் ஆதவ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் என்ன பண்றாரு?
இந்த கட்சியில் நீ பைசாவை போட மாட்டா இரு அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல எல்லாம் வில்லங்க திழுத்து வர்றாரு. எங்கே போனாலும் வில்லங்கம் தான். அது ஜனநாயகன் படம் இப்போ லீக் ஆயிடுச்சு. லீக் ஆன 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து லீக் பண்ணிட்டாங்கன்றார். இல்லை, ஏற்கனவே இதை வெளியிடாமல் இருக்கிறது காரணமே வந்து திமுகவும் பாஜகவும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து லீக் பண்ணாலும் அவங்க தான் காரணம். வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அவங்க தான் காரணம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க காரணம். நடுவில் ஒரு எருமாடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ பார்த்தீங்களா எங்க பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு எருமாடை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை, இதில் எனக்கு ஜனநாயகன் திரைப்படம் இப்படி ஒரு பிரச்சனை ஆனதுமே விஜய் வந்து இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு மறுபடியும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. ஒருவேளை இந்த மறுபடியும் இவருக்கு வந்து போனி ஆகலை அரசியல் அப்படிங்கிறதுக்காகவே திரும்ப வந்து திரைப்படத்துறைக்கு வரப்போகிறாரா, திரும்ப நடிக்க போகிறாரா, அதை தான் இப்படி சூசகமாக சொல்கிறாங்களா? திரைப்படத்துறைக்கு நடிக்க வரப்போறாரு, கண்டிப்பா நடிக்க போறாருங்கிறத நம்ம வந்து 2 வருஷமாவே பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து எப்போ வந்து நான் இது கடைசி படம்னு சொன்னாரோ அப்ப இருந்தே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஊடகங்களையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், கண்டிப்பா விஜய் வந்து நடிக்க வருவார்னு. ஆனா இப்போ வந்து தோத்துட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா தோக்க போறாரு, அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. பெரம்பூர்ல இருந்து திருச்சி கிழக்குல இருந்து எல்லா பக்கமும் தோக்க போறாரு. யாருமே வந்து வெற்றி அடைய போறது இல்லை. ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனா வெற்றி சதவீதம் கிடைக்குமா அப்படின்னா அது வாய்ப்பே இல்லைன்னும் போது 5 வருஷம் சார், இந்த ஒரு 20 நாள் சார் பரபரப்பா எலெக்ஷன்ல வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மக்கள் மனசுல ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனா ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம். ஓ, விஜய் வந்து நமக்கு நிஜமாவே வந்து நமக்கு வந்து ஏதோ செய்வாரோ, விஜய் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிருக்கோம். அதுக்கான வாய்ப்பு தான் இது. அதையே நீங்க பயன்படுத்தலையே. இந்த கொடுக்கப்பட்ட 20-25 நாள்லயே நீங்க பாத்தீங்கன்னா 4-5 நாள் மட்டும் வெளியில வந்துட்டு மற்ற 20 நாள் வீட்டுக்குள்ள பொத்தி படுத்திட்டு இருந்தீங்களே. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? தோக்க தான் போறீங்கன்னும் போது தோத்ததுக்கு அப்புறம் நடிக்க தான் வந்தாகணும். நீங்க அரியணையில் ஆட்சி அமைச்சு வந்து ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அவங்கள விட தோத்தவங்க பண்ற அரசியல் ரொம்ப கஷ்டம். நீங்க எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் அவரால் வந்து 10 வருஷம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஆனா முடியவே இல்லை. ஆனா அந்த நேரத்துல எவ்வளவு பலமா கட்சியை வந்து கட்டமைப்பா உடையாம சீர்குலையாம மெயின்டைன் பண்ணாரு. அந்த நேரத்துல ஒரு ஆட்சி பண்ணணும். அப்புறம் 88ல ஒரு எம்ஜிஆர் மரணிச்சதுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, ஜானி ஜேனின்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தாரு. ஒரு வருஷத்துல அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க, மறுபடியும் வந்து போராட்டம் இருந்துச்சாலே. அப்புறம் அவங்க இவங்க ஒரு வாட்டி இவரு, ஒரு வாட்டி ஜெயலலிதா, ஒரு வாட்டி இவரு, ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மையார், இப்படி மாறி மாறி இருந்துச்சு. அரசியல் பண்ணாங்களா இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு வந்து நிக்க முடியும் சார். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாநில கட்சி இவ்வளவு பெரிய கட்டமைப்போட இந்தியாலே கிடையாது டிஎம்கே மாதிரி. அப்படி ஒரு அரசியல் பண்ணணும், பலமான ஸ்ட்ராங்கான எதையும் எதிர்கொள்ற அரசியல் பண்ணணும். ஜெயில பிடிச்சு போட்டாங்க அந்த அம்மா, ஐயோ பிடிச்சி போட்டாங்களேன்னு அப்படியே அரசியல் விட்டு பின்வாங்கி போயிட்டாரா? அதுக்கப்புறம் அரசியல் பண்ணார்ல. ஸ்டாலின் என்ன ஆனாரு, மிசால என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அரசியல் பண்ணார்ல. 50 வருஷம் ஆச்சுல அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. 2 வருஷத்துல நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது சினிமா கவர்ச்சியை மட்டும். சினிமா தான், நீங்க சினிமா நடிகை, உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து முதலமைச்சர் ஆக முடியும்? அது முடியவே முடியாது. தோக்க தான் போறாரு. தோத்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தோல்வியுற்ற ஒரு தலைவனா, ஒரு கட்சி தலைவனா அரசியல் நடத்த முடியுமா உங்களால் அப்படின்னா 1% கூட நடத்த முடியாது. அதுக்கு அன்ஃபிட். விஜய் வந்து அரசியலுக்கே ஃபிட்டு கிடையாது நம்போது. அப்போ சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி நடிக்காமல் 5 வருஷம், தோத்து அரசியல் பண்ணாமல் 5 வருஷம் என்ன பண்ணுவார்? வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாரா? உட்காந்தாலும் உட்காருவார். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வராத ஒரு தலைவனாக இருக்கார். அப்போ நடிக்க தான் வந்தாகணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறேன் மறுபடியும் ஒரு படம் அப்படின்னு சொன்னால் மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அது அசிங்கமாகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணலாம், எப்படி வெளியில் வர்றது, அடுத்து எப்படி நடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது லீக் ஆயிடுச்சா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது காரணம் லீக் ஆயிடுச்சு. அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு 70வது படம் நான் நடிச்சு தான் ஆகணும், என்னோட தார்மீக கடமை இல்லையா? கரூர் மக்கள் இறந்து போனாங்க, அவங்கள பார்க்க உங்களுக்கு துப்பு இல்லை, அது உங்களுக்கு தார்மீக கடமை கிடையாது? என்ன பார்க்க வந்த கூட்டம் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது உங்க தார்மீக கடமை கிடையாது? இதெல்லாம் உங்களுக்கு தார்மீக கடமை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 400 கோடி ரூபா போட்ட தயாரிப்பாளருக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலை. இப்போ அதை ஒரு காரணமாக வச்சுட்டு என்னுடைய கடமை இல்லையா,
ஒருத்தர் வந்து நஷ்டப்படுறதுக்கு நான் காரணமாயிடலாமா, நான் அப்படி பண்ணிடலாமா, அப்படி பேசுறாருல வந்து மசன்னு கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா, நம்ம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கலாம் இல்லையா, யாரும் வரலையா, ஆட்சியில பங்கு கொடுத்தாவே அதிகாரம் வந்துடும்ல, அப்புறம் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் நம்ம கை விட்டுற முடியுமா இல்லையா, இல்லையான்னு சொல்லிட்டு நடிக்க வந்துடுவார் 70வது படம். காரணம் வேணும், அந்த காரணமும் கிடைச்சு போச்சு. நீங்கள் கரூர் சொல்லும்போது தான் வெளியில் வந்தாச்சுன்னு சொன்னால் கூட்டம் பிரச்சனையாயிரும், மக்கள் கூடிடுவாங்க. ஆனால் கடைசி 2 நாளைக்கு முன்னால் 2 வீடுகளுக்கு முன்னால் போய் கோலம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. போட்டுத்தான் கோலம் மும்பளைங்களோட உட்காந்து கோலம் போறாரு, விசில் கோலம். அதாவது விசில் புரட்சி. நான் என்ன கேட்குறேன், என்ன விசில் புரட்சி, என்ன விசில் புரட்சி? விசில் ஊதுறதுல ஒரு புரட்சியா, விசில் சின்னம் கொடுத்ததுனால ஒரு புரட்சியா? புரட்சின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நெல்சன் மண்டேலாலாம் யாருன்னு தெரியுமா அவருக்கு? என்ன இவர் பேசுறாரு, எதை இவர் பேசுறாரு, எதை புரட்சிங்கிறாரு? விசில் ஊதிட்டே இருக்கிறது புரட்சிங்கிறாரா, விசில் புரட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாரு? இல்லை, விசில் ஊதுன ஒரு தம்பியை வந்து ஒரு பேக்கரியிலேருந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட புரட்சிகள் என்ன? அதாவது நான் வந்து இந்த விசில் சின்னம் அறிவிச்சாங்கல்ல, இன்னைக்கு விசில் சின்னம் டிவிகேக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு எனக்கு நியூஸ் வருது. அன்னைக்கு சாயந்தரம் மவுண்ட் ரோட்ல இருக்க ஒரு பிரபலமான ஹோட்டல்ல நைட்டு ஒரு 11 மணிக்கு போய் சாப்பிட போறேன். அன்னைக்கு வந்து வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 15-20 புள்ளிங்கோஸ், இந்த புள்ளிங்கோஸ் உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு அதோட முடியும், அதோட தினுசும், ட்ரெஸ் போட்டிருக்கதும், சங்கிலியும் தொங்க விட்டுருக்கதும் வேற மாதிரி இருக்குங்க. அதுங்கெல்லாம் டிவிக்கே போல. இந்த கழுத்துல வந்து தொங்க விட்டுருக்குங்க ஆளுக்கு ஒரு விசில. ஒரு 20 பேர் உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உசுன்னு ஊத ஆரம்பிச்சிருச்சுங்க. சீரியஸா எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. போடுங்க டிவிக்கே அப்படிங்குதுங்க. இந்த ஹோட்டல் ஓனர் வந்து, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி அப்படின்னா, இல்ல டிவிக்கே எங்க அண்ணன் தளபதி விஜய். இல்லை ஏங்க, இது வந்து ஹோட்டலு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நைட்டு 11-12 மணி, வெளியில போய் ஊதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாயிலேருந்து எடுக்குதுங்க விசில. இந்த மாதிரி ஒரு விசில தான் கோலம் போட முடியும். அந்த விசில் கோலத்தை நீங்க பாத்தீங்களா? அதுல ஏதோ ஒரு அழகு இருந்துச்சா, ஒரு அமைப்பு இருந்துச்சா? இல்ல, இது ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்களோ? இல்ல, அது விசில் கோலமே இல்லை, அது பிசில் கோலம். அதை உட்காந்து போடுறது, செம்புல வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறது, பயம் வந்துருச்சு. ஓ இல்ல, ஒரு உச்ச நடிகரே வந்து சொம்புல தண்ணி குடிக்கிறார். ஆமா, அப்ப அவருடைய நம்பிக்கையை ஏற்படுத்துறாருங்க. 2 நாள்ல, கடைசி 2 நாள்ல போய் அது ஏதாவது வந்து அந்த தெருவுல எல்லாம் நடந்து, ஓ இதுதான் சாக்கடையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு மக்களா போயிட்டாருன்னொன்னே மக்கள் ஏமாந்துருவாங்களாம். தளபதியே வந்துட்டாரு, வீட்டுல தண்ணி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி தண்ணி குடிக்கிறாரு, விசில் கோலம் போடுறாரு, எல்லாம் பண்றாரு. இந்த போற இடத்துல எல்லாம் இந்த குழந்தைகளை தூக்கி எடுத்து அந்த, எனக்கு நேற்று தான் திருச்சிக்கு போகும்போது ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே தூக்கி விடுறாங்க. பின்னால் இந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து ஓடுறாங்க ஒரு கூட்டம். நமக்கு என்னென்னா, முன்னால் இந்த யானைகளில் வந்து குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரியான காட்சிகள் ஏகப்பட்ட காட்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா, பெண்களோட வாக்கு, பெண்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருசா இருக்கு, பெரிய லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. எப்ப இருந்து தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஒரு லூசு. அது என்ன சொல்லிச்சுன்னா, ஏன்னா என் கணவரோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிரிக்கிறது. அது எடுத்து போடுவாங்க சோசியல் மீடியா போல. பார்த்தீங்கன்னா கணவரோட விஜய் தான் பிடிக்குங்கிறது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு 2 கோடி பேர் பார்க்க வைப்பாங்க ஷார்ட்ஸாக போட்டு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து ஒரு மென்டலு, அதுங்கெல்லாம் மென்டல் தான் சொல்லணும். அது சொல்லியிருக்கு, ஒன்று சொல்லுது, அது ஐயோ நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்குது. இன்னொன்று வந்து விஜய் பார்த்துட்டேன்னு அழுகுது, நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கல அப்படின்னு அழுகுது. விஜயை பார்க்கல, நீ அழுகிற, பார்க்க முடியல, நியாயம் இருக்கு. பார்த்த நீயே அழுகுற, பார்த்தே இல்லை அப்புறம் ஏன் அழுகிற, சந்தோஷப்பட வேண்டியதானே. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, ஒரு பொண்ணு கூட்டத்தில், அது ஒரு மிடில் ஏஜ் பொண்ணாக பிடிக்கிறாங்க, இந்த சின்ன சின்ன பொண்ணுங்களா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது கூட்டத்தில் செட்டப் எல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரியாக்ஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்குது. என்னாச்சு எனக்கு புரியல, என்னாச்சு, என்ன ஏமா நாளாக அங்கே இருந்தேன்னா என்னாச்சுமா, என்னமாச்சு, என்ன ஏன் இப்படி பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு கேட்கணும் நியாயமாக பார்த்தா. அது அந்த ரியாக்ஷன், அந்த பொண்ணு பண்ண ரியாக்ஷன் நம்மளால திருப்பி பண்ண முடியாது, ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன். அதாவது வந்து அப்படியே அது பொங்கிட்டு வருதான். பார்த்துட்டாங்களாம் விஜய, என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க,